வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஜேஇயில் 7 years ago, the ratio of ages of Ajit and Ganesh was 5:7. If the product of their present age is 616, find the ratio of their present age தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ என்ன வயசு அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ வந்து 5/7 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி எடுத்துப்போம்? 5x ப்ளஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறதுனால ப்ளஸ் 7 போட்டோம்னா இப்போ ப்ரெசன்டேஜ் கிடச்சிருதா? ஏன்னா ரேஷியோ வந்து 5 பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 5x. 7 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இப்போ 7 ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ ப்ரெசன்டேஜ் கிடச்சிருச்சா? டிவைடட் பை இந்த ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7xன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 7 years எகோங்கிறதுனால ப்ளஸ் 7. ஓகேவா? அதுவே ஆஃப்டர் 7னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிக்கும்போது அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் தேர் ப்ரெசன்டேஜ் வந்து 616. அப்போ ப்ராடக்ட்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 616 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 5x ப்ளஸ் 7 இன்ட்டு 7x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 616. ஓகேவா? இப்போ இதை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 7 5s are 35 x ஸ்கொயர் ப்ளஸ் 5x இன்ட்டு 7 என்னது? ஃபஸ்ட்டு இதையும் அடுத்து இதையும். ஓகே, அப்போ 5x 5 இன்ட்டு 7 வந்து 35, இங்கே x மட்டும் தான் இருக்குது, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7 7s are 49x ப்ளஸ் 49. ஓகேவா? 7 7 49 இஸ் ஈக்குவல் டு 616. ஓகேவா? இப்போ இது வந்து 35x ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 84x ப்ளஸ் 49. இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸ் ஆகிடும். மைனஸ் 616 ஈக்குவல் டு 0. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 84x ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் வந்து மைனஸ் தான், ஸோ மைனஸ் 616ல் 49 போச்சுன்னா 16, 9 போச்சுன்னா 7, இங்கே 0 இருக்குது, இங்கேருந்து கடை வாங்கினீங்கன்னா 10, 6, இங்கே வந்து 5. அப்போ 567 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்து இப்போ இதுலேருந்து காமனாக 7 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 7 வெளில எடுத்துட்டிங்கன்னா 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 35 வருதுன்னு பார்க்கணும். 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 35 வரும்? 5 5 7 தான் 35. ஓகேவா? 5x ஸ்கொயர் ப்ளஸ் இதில் வந்து 7 வெளில எடுத்துட்டிங்கன்னா 12 7 தான் வந்து 84. அப்போ 7 வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே 12 இருக்கும், மைனஸ் இதில் வெளில எடுத்துட்டிங்கன்னா 8 7 56 1. ஓகேவா? 81 7 தான் 567. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 7 வந்து இந்த சைடு போணுச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ 5x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 81 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இந்த கோஎஃபிஷியன்ட்னா இந்த 81ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 5 8 5s are 40 405. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 12. இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் 405 மைனஸ் 405 கிடைக்கணும், அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணால் ப்ளஸ் 12x கிடைக்கணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்து 27 15. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்களேன். 27 போச்சுன்னா 12 கிடைக்குதா? ப்ளஸ் 12 கிடைக்குதா? அப்போ ப்ளஸ் 12 வந்துடுச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 405 கிடைக்கும். ஒரு மைனஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எடுத்துக்கணும், மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் எடுத்துக்கணும். அப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ் 27 டிவைடட் பை இந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்து 5 இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஓகே, இன்னொரு வேல்யூ என்ன? இங்கே மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸில் எடுத்துக்கணும். 15 டிவைடட் பை 5. இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை 5ஆல் டிவைட் பண்ணணும்.
ஆப்போசிட் சைனை எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3, ஓகேவா? x ஈக்குவல் டு -27/5 அண்ட் வந்து 3ன்னு கிடச்சிருச்சு, ஓகேவா? இது வந்து ஏஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கிற போகிறது கிடையாது, அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. அடுத்து இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜ் ஆஃப் தயர் ரேஷியோ தான் வேணும், ஓகேவா? அதுதான் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 5x + 7, இன்னொன்று வந்து 7x + 7. இந்த எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? 5x + 7 = 7x + 7. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 5 3s are 15. 15 + 7 எவ்வளோ? 22 = இதுக்கு வந்து 3 போட்டிங்கன்னா 7 3s are 21 + 7 28. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are, இது வந்து 14 2s are கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ், டவுட்ஸ் எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.